கர்த்தர் நாமத்தை தொழுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹalleluya. நீங்க தேவனை டெய்லி தொழுதுனா டெய்லி ரட்சிக்கப்படுவீங்க. தேவனை நீங்க வருஷத்துக்கு தொழுதுனா வருஷத்துக்கு ரட்சிக்கப்படுவீங்க. தேவனை மாசத்துக்கு ரட்சிக்கப்படுவீங்க. அப்ப தேவனை நீங்க டெய்லி தொழுது கொண்டினா டெய்லி யூ வில் பி சேவ்ட். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இது அப்போஸ்தலர் ரோமர் 10:13 வாசிக்கிறோம். இந்த வசனம் தான் அங்கே கோட் பண்ணிருக்காரு பாருங்க. இது அப்போஸ்தலர் உபதேசத்துல வசனம் இருக்கு. இதை கோட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. ரோமர் 10:13 வாசிங்க. ரோமர் 10:13 வாசிக்கலாம். கர்த்தர் நாமத்தை தொழுகிற எவனோ ரட்சிக்கப்படுவான். இந்த வசனம் தான் இருந்து யோவேல கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தர் பசம் சோத்திரம் உண்டாக. ஆகையினாலே நீங்கள் தேவனை தொழுதுவோம்லாம் கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவராகிறார். ரொம்ப ஒரு சிக்கல் இருக்கீங்க, ரொம்ப நெருக்கங்கள் இருக்கீங்க, ரொம்ப பாடு இருக்கீங்க.